Hi guys, welcome back to our channel vlog with Kirti. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆதிச்சுன்சின்கிட்ட தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ்லயே நமக்கு ஒரு அழகான பெரிய ஆர்ச் வந்து வெல்கம் பண்ணும். அப்போ உள்ள போனோனே இந்த ஒரு அழகான குளம் இருக்கு. இது பார்க்க சுத்தி கட்டி இருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஆதிச்சுன்சின்கிரி வந்து பெங்களூர்ல just 100 km அவேல தான் இருக்கு. மேக்ஸிமமா 4 ஹவர்ஸ்லயே ஈஸியா டிராவல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போனோன்னா கல்யாண மண்டபம்லாம் இருக்கும், அதை கூட பார்த்துட்டு போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஒரு அழகான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வழியாக கூட நம்ம ஏறி கோயிலுக்கு போகலாம், இல்லைனா வெஹிக்கல் வழியாக கூட நம்ம கோயிலுக்கு போய் சேரலாம். இந்த கோயிலை வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக கல்லுலேயே வந்து கட்டியிருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த டாப்பில் போய் அந்த ஹில்ஸ் வியூ பார்க்கும்போது சொல்லுறதுக்கு வார்த்தையே இருக்காது. நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வெளியில் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு உள்ளே போனோம்னா அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு சின்ன குளம் இருக்கும். அங்கே வந்து கங்கா பூஜை எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த குளத்துக்கிட்ட யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. யாரெல்லாம் கங்கா பூஜை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அங்கே அலோடு. அங்கே நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே கரெக்டாக 1 o'clock ஆயிடுச்சு. நல்லாவே பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் டைமில் 2 o'clock மேலே தான் எப்போவுமே கோயில் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து அங்கே இருக்க சித்தரோட கோயிலெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மேலே கிளைம்ப் ஆகி போயிட்டோம். இந்த மலை ஃபுல்லு ட்ரக்கிங் தான் இருக்கும். போகிற வழியிலலாம் குட்டி குட்டி கோயில் இருக்கும். நம்ம லாஸ்ட்டு டாப்புக்கே போனோம்னா நமக்கு அங்கே ஸ்டெப்ஸே இருக்காது. அங்கே இருக்க ஒரு சின்ன வயரில் தான் நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு ஆஃப் மவுண்டனை தான் கிளைம் பண்ணோம். அதுக்குள்ளே 2 o'clock ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் லாஸ்ட்டாக தர்ஷனம் பண்ண ஒரு கோயிலில் வந்து ரகசியமான ஒரு வழி இருக்குது. அங்கே இருக்க பூஜாரி கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுவுள்ள வந்து நம்மளோட சிவனோட ஸ்டாச்சு இருக்கும். சின்ன சின்ன பாறை சந்தி உள்ளெல்லாம் போய் கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போய் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பலம் இருக்குது. அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து சின்ன பஸ்வனோட ஸ்டாச்சு இருக்குது. அது மேலே நம்ம இவ்வளோன்னு காணிக்க வச்சுட்டு நம்ம மனசில் நினச்சி அதை எடுத்தோன்னா அது ஈஸியாக வந்துச்சுன்னா அந்த வேலை ஆகும்னு சொல்லி, கஷ்டமாக வந்துச்சுன்னா அது ஆகாதுன்னு சொல்லி அப்புறமா வெளியே வந்து சுற்றி பார்த்தோம். இந்த அம்மனோட ஸ்டாச்சு கீழே வந்து இன்னொரு கோயில் இருக்குது. அது வந்து குகை மாதிரி இருக்கும். அதுலேயே போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபைனலாக ஆதிச்சுன்சின்கிரியை வந்து நாங்கள் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் வீக்கெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.